இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய உடைய ஜனத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து ஜனத்தை நடத்தும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிப்போம். இந்த வசனங்களை வாசிக்கலாமா? 4:17 ரோமர். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த ஒரு வசனத்திலிருந்து மார்ச் 1ஆம் தேதி கர்த்தர் நம்மகிட்ட சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் அவரால் மட்டும் செய்து முடிக்கிற செயல்கள் அப்படின்னு கர்த்தர் ஒரு 3 விஷயத்தை மார்ச் 1 பேசினார். இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நம்முடைய தேவனால் மட்டுமே செய்து முடிக்கிற செயல்கள், நம்முடைய தேவன் மட்டுமே செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு ஒரு 3 விஷயத்தை கர்த்தர் பேசுறார். நம்பர் 1. அடுத்த வாரத்துல இதே வசனத்திலிருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அப்படின்னு கர்த்தர் நம்மோடு பேசினார். தலைப்புகளை மட்டும் சொல்றேன், 4 வார தலைப்புகளை மட்டும். 3வது, அதுக்கு அடுத்த வாரத்துல தேவனுடைய அழைப்புகள் அப்படின்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு 3 அழைப்புகளை இதுல இருந்து கவனிக்க தேவன் உதவி செய்தார். கடந்த வாரத்துல எழுதி இருக்கிறத நிறைவேற்றி முடிக்கிற தேவன் அப்படின்னு கர்த்தர் நம்மளோடு பேசினாரு. அதனால கவனிங்க, இந்த ஒரு வசனத்துல எவ்வளவு விஷயத்த இன்னும் உள்ள போனா கடல், வேதம் கடலோட ஆழங்கிறது இதுல நல்லா புரியுது. இப்போ இந்த வசனத்துல இன்னொரு வார்த்தையை உள்ள கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. யார? மரித்தோரை. என்னுடைய தேவன் யாருன்னு சொல்றேன், நம்முடைய தேவன் யாருன்னு சொல்றேன். நம்ம எல்லாரும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? உயிர்ப்பிக்கிற தேவன். உயிருள்ளவர்கள் மாதிரி சொல்லுவோமா? உயிர்ப்பிக்கிற தேவன். என்னுடைய தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன். என்னுடைய குடும்பத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். என் பிள்ளை காரியத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். என் பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். என் சபையை உயிர்ப்பிக்கிற தேவன். தரிசனத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற தேவன். எதிர்காலத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். செத்துப்போன அத்தனையும் உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். எழுத்தின்படி வருகை நாள்ல செய்வாரு. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற சிலர் வாழ்க்கையில, இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில எது எது செத்து போச்சோ அதை தெய்வம் உயிர்ப்பிக்கிறவன். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமாங்க? புதுசா சிருஷ்டிக்கிற தேவன் மட்டுமல்ல, இல்லாதத புதுசா சிருஷ்டிக்கிறவர். அது மட்டுமல்ல, அவர் சிருஷ்டித்து அவர் கரத்தில் பயன்பட்ட ஒரு காரியம் பயன்படாம போச்சுன்னு வைங்களேன், அதையும் உயிர்ப்பிக்கிற தேவன். நம்ம பயன்படுத்தின ஒரு பொருள் கொஞ்ச நாளும் கழிச்சு பயன்படாம போச்சுன்னா அதை தூக்கி என்ன செய்வோம்? இதுக்கு செலவழிச்சு இதை சரி பண்றதுக்கு பதில் இதை விட நம்ம என்ன வாங்கிடலாம்? எல்லாரும் மனசுல இந்த ஆசை இருக்கு, என்ன வாங்கிடலாம். அப்ப நான் என்ன செய்யறேன்? பயன்பட்ட ஒன்று இப்ப பயன் பெறலன்னு உடனே அதை தூர வச்சிருந்தேன், அதை ஒதுக்கிருந்தேன், ஓரம் கட்டிருந்தேன். கர்த்தர் யார் தெரியுமா? அவர் சிருஷ்டித்து அவர் கரத்தில் பயன்பட்ட ஒரு புள்ளப்பூச்சியா இருக்கட்டும், ஒரு பறவை பட்சியா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், தன் பிள்ளையா இருக்கட்டும், அதை தேவன் மறுபடியும் ஓரம் கட்டுகிறவர் அல்ல, தூர போடுகிறவர் அல்ல. அவர் சிருஷ்டித்து அவர் கரத்தில் ஒரு காலத்தில் பயன்பட்டு இடையில அது பழுதாய் போய் இடையில பயன்படாம இருக்கும் என்றால் ஒதுக்கி விடுகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல, அதை உயிர்ப்பித்து பயன்படுத்துகிறவர் தேவன். அவர் தேவ பிள்ளையே, ஊர் உலகம் உறவுகள் அத்தனை உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஓரங்கட்டி இருக்கலாம். இதுக்கு மேல இவனால யூஸ் இல்ல, பயன் அல்ல, வேண்டாம் அப்படின்னு இனிவின கூப்பிட வேண்டாம், ஓரங்கட்டி இருக்கலாம். பயன்பட்ட நீங்கள் பயனற்றவர்களாக மாறினது நிமித்தம் உலகம் உங்களை ஓரங்கட்டி இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஹல்லேலூயா பயன்பட்ட ஒரு காரியத்தை ஓரம் கட்டவே மாட்டாரு, அதை உயிர்ப்பிப்பார் மறுபடியும், அதை உயிர்ப்பிப்பார் மறுபடியும். இதை யாருக்கு செஞ்சார்னா ஆபிரகாமுக்கு செஞ்சார்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் மரித்து போன ஒரு குறிப்பிட்ட 3 காரியத்தை உயிர்ப்பித்தார். மரித்த நிலைமையில் இருந்த ஒரு 3 விஷயத்தை ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில கர்த்தர் உயிர்ப்பித்தார். அப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் உயிர்ப்பித்த காரணம் எத்தனை? 3. வேகமா சொல்றேன். நம்பர் 1 கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இருந்து இல்லாமல் போனதை உயிர்ப்பிக்கிறவர். இருந்து இல்லாமல் போனதை உயிர்ப்பிக்கிறவர். கொஞ்சம் மெதுவா பேசுங்க, தொண்டை எல்லாரும் கேட்டிருக்கு பாருங்க. இருந்து இல்லாமல் போனதை உயிர்ப்பிக்கிறவர். நம்பர் 2, ஒருபோதும் இல்லாத காரியத்தை உயிர்ப்பிக்கிற தேவன். முதல்ல என்னது? இருந்து இல்லாமல் போனது உயிர்ப்பிப்பாரு. 2வது, ஒருபோதும் இல்லாதது, இதுவரைக்கும் அதை பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி காரியத்தை கூட உயிர்ப்பிப்பாரு. 3வது, பலிபீடத்தில் வச்சதை உயிர்ப்பிச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒன்று ஒன்றா கவனிக்கலாம். 3 வேகமாக ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். 1, இருந்து இல்லாமல் போனதை உயிர்ப்பிப்பார். 2, ஒருபோதும் இல்லாத காரியத்தை உயிர்ப்பிப்பார். 3, பலிபீடத்தில் வச்சதை உயிர்ப்பிப்பார். ஒரு ஜெபம் பண்ற விரும்புறவங்க என் கூட சேர்ந்து இருந்து இல்லாமல் போன காரியமா இருக்கட்டும், ஒருபோதும் இதுவரைக்கும் பார்க்காத காரியமா இருக்கட்டும், பலிபீடத்தில் வச்சதா இருக்கட்டும், உயிர்ப்பிக்கிற தேவன், அதை உயிர்ப்பித்து தர உண்மை உள்ள தேவன் நீர். அல்லேலூயா. எபிரேயர் நிருபக்காரன் ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது 11:12 எபிரேயர் 11:12 ஆபிரகாமுடைய கண்டிஷன் என்ன இருக்கு? ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று. என்னது? சரீரம் செத்தவன். ஆபிரகாமுடைய கண்டிஷன் என்ன? சரீரம் செத்தது. சரீரம் செத்தது. இப்போ கர்த்தர் முதல்ல உயிர்ப்பிச்சது என்னதுன்னா இருந்து இல்லாமல் போனது. அப்படின்னா அது என்னதுன்னா ஆபிரகாமின் சரீரம். ஆபிரகாம் சரீரம் எப்படி இருக்குன்னா செத்தது. ஏன் செத்துச்சு கவனிங்க. செத்ததுனால நாம் நினைக்கிற மாதிரி டெட் பாடி, அந்த சாவு இல்லை, எழுத்தின்படி மரணம் அல்ல. உசுரோட தான் இருக்கிறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, நடக்காரு, வேலை செய்யறாரு. ஆனா உள்ளுக்குள்ள பேலன்ஸ் செத்து போச்சு. என்ன செத்து போச்சு? பேலன்ஸ் செத்து போச்சு. திடீர்னு சாவல்ல, நல்லா இருந்தாரு. 86 வயசு. நல்லா கவனிங்க. நல்லா இருந்த பலன் தான் வயசு ஆக ஆக செத்து போச்சு. நல்லா இருந்தாருங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கான். அப்ப நல்லா இருந்திருக்காரு தானே? சரீரம் நல்லா இருந்திருக்கு தானே? பலன் இருந்திருக்கு தானே? சாமர்த்தியம் இருந்திருக்கு தானே? நீங்க வேதத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா இஸ்மவேல் பிறக்கிற வரைக்கும் இந்த ஐயா இந்த அம்மா வாயிலிருந்து நான் கிளவேன்னு சொல்லவே மாட்டாங்க. இஸ்மவேல் பிறந்து அதுக்கப்புறம் தான் வாக்கு தத்துவம் வந்த உடனே, அப்போ 16ல் இஸ்மவேல் வராரு. 17ல் கர்த்தர் பேசும் பொழுதுதான் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நானும் கிளவேன் அவளும் கிளவி, இந்த வீட்டில் இருக்காது பாருங்க எலியேசர், அவன் வேணா இருக்கான் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் இந்த காரியத்தை ஒத்துக்கொள்ள ஆரம்பிப்பார். அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் அவருக்கு பலன் இருந்திருக்கு, ஆரம்பத்தில் அவர் வாழ்க்கையில எல்லாமே இயங்கி இருக்கு, செயல்பட்டிருக்கு. ஆனா நாட்கள் ஆக ஆக அந்த வயதுபத்துக்கு அப்புறம் எல்லாமே செயலற்று போச்சு, பலனற்று போச்சு, பலன் செத்து போச்சு. அதைத்தான் எபிரேயர் நிருபக்காரர் எழுதுறான், சரீரம் செத்து போன நிலைமை. இது ஏன் செத்துச்சு? இயற்கை. வயசு ஆக ஆக கருப்பு வெள்ளை ஆகிறத மாற்றவே முடியாது. நீ மாத்தலாம், ஒரு வாரம் வேணா மாத்தலாம், அப்புறம் வெளுக்காம போகாது. பார்த்துக்கோ, நீ எவ்வளவு குவாலிட்டியா வாங்கி தேய்ச்சாலும் அடிச்சாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 days அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெளியே வந்துதான் ஆகும். அடிக்கிறவங்கள நான் ஒன்றும் தப்பு சொல்லலை, அடிக்கிறவங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி, அதுக்கு நான் ஒன்றுமே சொல்ல வரல, அந்த ஆட்டைக்கு நான் வரல. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிடுவோம். வேதம் சொல்லுது, ஒரு வெள்ளையை கருப்பாக்க முடியாது, கருப்பை வெள்ளையாக்க முடியாது. அப்போ வயது ஆனது நிமித்தம் பலன் போச்சு. நீங்க அங்க போயிடாதீங்க, என்ன இங்க கவனிங்க, அடிங்க பிடிங்க என்ன பண்ணுங்க, இப்போ எனக்கு தேவையில்லை, நீங்க வசனத்தை கவனிச்சா போதும். நல்லா கவனிங்க. வயது ஆக ஆக பலன் குறைவது, பலன் செத்து போறது இயல்பு. வயோதிபத்து நிமித்த வருகிற பலவீனங்களை விசுவாசத்தோடு ஒப்பிடக்கூடாது. நான் இவ்வளவு விசுவாசிச்சோ எனக்கு இந்த பலவீனம் போக மாட்டேக்கே. என்ன பலவீனம்?
மூட்டு வலிக்கு பாஸ்டர், கீழே கரண்டக்கால் வலிக்கு பாஸ்டர், இடுப்பு வலிக்கு பாஸ்டர், கழுத்து வலிக்கு பாஸ்டர், காது வலிக்கு பாஸ்டர், தலை வலிக்கு பாஸ்டர். வயசு என்னம்மா? 89. ஒத்த ஆளுக்கு இருக்கிற அத்தனை வழியும் கவனிங்க, 100 ஆளுக்கு இருக்கிற அத்தனை வழியும் ஒத்த ஆள் வச்சிருக்கோம். நாங்க ஒத்த ஆள், அத்தனை வழியும் எங்களுக்கு இருக்குது. வயசு நிமித்தம் வருகிற பலகீனங்களை காரணம் காட்டி இந்த பலகீனத்தோடு ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டேக்காரு. எதுக்கு பார்க்கணும்? அடுத்து வேற காரியத்துக்கு தான் பார்க்கணும். புரியுதா? வயோதிபத்து நிமித்தம் பலகீனம் வரும். அதை நான் குறை சொல்லல, கவனிங்க, குறை சொல்லல. அதை நான் வேற மாதிரி உங்களை கஷ்டப்படுற மாதிரி பேசல. நான் என்ன சொல்ல வரேன், அது பலவீனம் இருக்கட்டும், ஆனாலும் கர்த்தரை தேடுவேன்னு சொல்லுங்க, ஆனாலும் ஜெபிப்பேன்னு சொல்லுங்க, ஆனாலும் ஊழியம் செய்வேன்னு சொல்லுங்க. இத விசுவாசத்தோடு ஒப்பிட்டு இவ்வளவு விசுவாசிச்சும் இது சரியாகல, இவ்வளவு ஜெபிச்சும் இது சரியாகல, அப்ப என்ன ஜெபம், அப்ப என்ன விசுவாசம் அப்படின்னு இந்த டாக்டரை பார்த்து இவர் என்ன டாக்டர்னு கேட்கிற மாதிரி ஆண்டவரை பார்க்க கூடாது. ஆவிக்குரிய காரியங்களோடு ஒப்பிடக்கூடாது. சில விஷயங்கள் இயற்கையின் காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். புரியுதா? தடிக்கு விழுந்து கீழே விழுந்தா அடிச்சா எல்லாருக்கும் வலிக்கும், கத்தி கையில பட்டா எல்லாருக்கும் ரத்தம் வரும். இது இயற்கை. நான் விசுவாசி, கை கத்தியில படும், அறுக்கணும், ஆனா ரத்தம் வரக்கூடாது. அப்படி நம்ம விதண்டாவாதமா மிஞ்சின நீதிமான ஆசாரிப்பு கூடாரத்துல பிரகாரம் உண்டு. அதுக்கடுத்து சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலம் உண்டு. அதுக்கடுத்து போகக்கூடாது. அதுக்கடுத்து என்ன தெரியுமா? அதுக்கடுத்து என்ன இருக்கு தெரியுமா? பைபிள்ல குப்பமேட்டு வாசல்மாங்க. பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி போயிட்டா குப்பமேட்டு வாசல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை பேலன்ஸ் ஆகும். இப்போ அது இருக்கட்டும். இப்போ ஆபிரகாமுக்கு ஏன் செத்து போச்சுன்னா, சரீரம் செத்து, வயதாச்சு, ஆனால் செத்து போச்சு. ஆனால் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. இருந்தது இல்லை, இருந்த பலன் இல்லை, இருந்த சுகம் இல்லை, இருந்த ஆரோக்கியம் இல்லை, செயல்பட்டது இப்போ செயல்படலை, இயங்குனது இப்போ இயங்கலை. அப்படி அர்த்தம் என்ன? இருந்து இல்லாமல் போன காரியம், இருந்து இல்லாமல் போன காரியம். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? இருந்து இல்லாமல் போன அந்த பலத்தை, பலவீனத்தை, சரீரத்தை நான் உயிர்ப்பிக்கிற தேவன், நான் உயிர்ப்பிக்கிற தேவன். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு பலன் இருந்து இல்லாம போச்சு. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்லாம போயிருச்சு. உங்களுடைய குடும்ப சமாதானம் இருந்துச்சு, ஆனா இப்போ இல்லாம போயிருச்சுல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருந்துச்சு, இப்போ இல்லாம போயிருச்சுல்ல. அந்த முழங்கால் ஜெபம் இருந்துச்சு, இப்போ இல்லாம போச்சு. இரவு கண்விழிப்பு ஜெபம் இருந்துச்சு, இப்போ இல்லாம போச்சு. துடிப்பு, வைராக்கியம் இருந்துச்சு, இல்லாம போச்சு. ஆபிரகாமுக்கு பலன் இருந்து இல்லாம போச்சு, கர்த்தர் உயிர்ப்பித்தாரு. இருந்து இல்லாம போன காரியத்தை உயிர்ப்பிச்சாரு. இந்த ஆலயத்துக்குள்ள வந்துக்கிற உங்க வாழ்க்கையில எந்த காரியம், இதுல எந்த காரியத்தில் நீங்க பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இருந்து இல்லாமல் போனதை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கர்த்தரை துதிச்சு செபிங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில இருந்து இல்லாமல் போன அதை திரும்ப கொண்டு வருவேன், மறுபடியும் உயிர்ப்பிப்பேன், மறுபடியும் கொண்டு வர தேவன் வல்லவர். பைபிள்ல எங்க கொண்டு வந்தார் தெரியுமா? வேதத்துல எங்கெல்லாம் கொண்டு வந்தாருன்னு சொல்றேன். இருந்து இல்லாமல் போன காரியம், சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் தேவ ஜனம். எதிரிகளால, பாபிலோன் வீரர்களால இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாக கொண்டு போகப்படுகிறார்கள். இடைப்பட்ட பல மைல் தூரம், 900க்கு அதிகமான மைல் தூரம் இது நடந்து போகும் பொழுது இடையில இளைப்பாறும்படி ஒரு ஆற்றின் அருகே அந்த படை வீரர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஓய்வெடுக்கும்படி உட்கார்றாங்க. அப்படி உட்காரும் பொழுது இஸ்ரவேலர்கள் திரும்பி பார்த்து எருசலேமை நினைத்து, சீயோனை நினைத்து, தன்னுடைய சொந்த தேசத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். பழைய வாழ்க்கையை நினைச்சு அழுது கொண்டு இருக்கிறார்கள். அழுது கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்கிட்ட ஒரு காரியம் கேட்குறாங்க.
137 சங்கீதத்துல 1ல இருந்து வாசிங்க. 137 1ல இருந்து வாசிங்க. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். பாபிலோன் ஆறுக்கு இவங்க டூர் போல, பாபிலோன் ஆறுக்கு இவங்க சுத்தி பார்க்க போல, சிறைபிடிக்கப்பட்டு போகப்பட்டிருக்கிறாங்க. இடையில ஓய்வெடுக்கும்படி அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரம் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது சுத்தி இருக்கிற எல்லா படை வீரர்கள், எதிரிகள் சூழ்ந்து நின்று சொல்றாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எதை? கிண்ணறங்கள். என்ன கவனிங்க, கிண்ணறத்தை, கிட்டார். கிண்ணறம்னா என்னது? கிட்டார் பார்த்துருக்கீங்களா? மியூசிக். சரி விடுங்க, போயிடாதீங்க. இங்க பாருங்க, இந்த கீபோர்டை வச்சுக்கோங்க. இசை கருவி. இந்த கிண்ணறம் ஆலயத்தில் ஆராதிச்ச கிண்ணறம், ஆலயத்தில் ஜெபிச்ச கிண்ணறம், முழங்கால்ல நின்று கத்தரை ஆராதிச்ச கிண்ணறம், முழங்கால்ல நின்று கத்தரை துதிச்ச கிண்ணறம், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் குடும்பமாய் சேர்ந்து கத்தரை பாடி துதிச்ச கிண்ணறம். இப்ப பாடி துதிச்ச கிண்ணறம், ஆராதிச்ச கிண்ணறம், ஜெபிச்ச கிண்ணறம் எங்க இருக்கு? எங்க தூக்கி வச்சுட்டாங்க? எங்க தூக்கி வச்சுட்டாங்க? அலரி செடிகள்ல தூக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா இனிமே இது பிரயோஜனம் இல்லை, இனிமே ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை, இனிமே ஆலயத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. முடிவெடுத்து தூக்கி வச்சுட்டாங்க. அவங்க அடுத்து 3ஆம் வசனத்துல அவங்க கேட்கிறாங்க, எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அவன் அழுதுகிட்டு இருக்கான், அவன் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை இவங்க பார்த்து சொல்றாங்க, ஒரு பாட்டு பாடு. உங்க எருசலேமில பாடுவீங்களே, தேவாலயத்தில் பாடுவீங்களே, ஆராதனையில பாடுவீங்களே, பாடல் பாடுங்க. இவங்களால பாட முடிஞ்சுச்சா? அன்னைக்கு பாடணும், அன்னைக்கு அதுக்குரிய உற்சாகம் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, ஐக்கியம் இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அன்னைக்கு பாடணும். இன்னைக்கு அது எதுவுமே இல்லை, இருந்தது இல்லை, இருந்த சந்தோஷம் இல்லையா, இருந்த குடும்ப ஐக்கியம் இல்லையா, இருந்த காரியம் எதுவுமே இல்லையா. இன்னைக்கு எங்களால பாட முடியல. ஒரு காலத்துல பாடணும் இருந்துச்சு, இன்னைக்கு பாட முடியல. ஏன்னா பாடுவதற்குண்டான உற்சாகம் இல்லை, பாடுவதற்குண்டான மனநிலைமை இல்லை, பாடுவதற்குண்டான சூழ்நிலை இல்லை, எல்லாமே எதிரா இருக்கு, பாட முடியல. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. தூக்கி அலரிச்செடியில் வச்சுட்டாங்க. அது என்ன சொல்லுது தெரியுமா அந்த செய்தி? இருந்த ஆராதனை இப்ப இல்லை, இருந்த ஜெபம் இல்லை, இருந்த சந்தோஷம் இல்லை, இருந்த துதி பாடல் இல்லை, இருந்த எதுவுமே இப்ப இல்லை. உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற சில பிள்ளைங்க வாழ்க்கையில இருந்த உங்க ஆவிக்குரிய அந்த ஜெபம் இன்னைக்கு இல்லை தெரியுமா? உங்ககிட்ட அந்த துதி ஆராதனை இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்லை தெரியுமா? முழங்காலே நிற்பீங்களே, அது இல்லை தெரியுமா? இரவெல்லாம் விழிச்சிருப்பீங்களே, ஆமே, தூங்கினாலும் நடந்தாலும் துதிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அது இல்லை தெரியுமா? பைக்கில் போகும்போது ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே துதிப்பீங்களே, இல்லை தெரியுமா? பாத்ரூம்ல போனாலும் பாடிக்கிட்டே இருப்பீங்களே, அது இல்லை தெரியுமா? அந்த வைராக்கியம் இல்லை சிலர் வாழ்க்கையில. இருந்தது இல்லை, சூழ்நிலை அந்த அளவுக்கு மோசமா இருக்கிறனால இருந்த காரியம் இல்லை. என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலைமைய நீடிக்க தேவன் விடல, இந்த நிலைமைய நீடிக்க விடல. கர்த்தர் யார் தெரியுமா? இருந்து இல்லாமல் போனதை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன், இருந்து இல்லாமல் போனதை உயிர்ப்பிக்கிற தேவன். இவங்க இந்த அழுகையோடு பாபிலோனுக்கு போறாங்களா? 70 வருஷம் இந்த நிலைமை நீடிக்குது. ஆனா இப்படியே கர்த்தர் விடல. 70 வருஷம் கழிச்சு அவர்களை மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்தாரு, எருசலேமை கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து இருந்து இல்லாமல் போனதை தேவன் திரும்ப அவங்களுக்கு கொண்டு வந்தாரா? உயிர்ப்பித்தாரா? உயிர்ப்பித்தாரு. எஸ்ரா 3:11 நடந்த காரியத்தை பாருங்க. எஸ்ரா 3:11 வாஸ்து முடிச்ச உடனே மொத்த சபையும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். எஸ்ரா 3:11 கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமென். கர்த்தர் நல்லவர்.
இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. உங்க பேரை போடுங்க. ஸ்டீபன் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்டீபனுடைய குடும்பத்தின் மேல் உங்க பேரை போட்டுக்கோங்க. ஸ்டீபனுடைய குடும்பத்தின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த திருச்சபையின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இருக்கிற இந்த ஜனங்கள் மேல் அவர் என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில். கவனிங்க, இந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவங்க அலரி செடிக்கு மேல வச்சாங்கல்ல, வச்சுட்டு பாபிலோனுக்கு போனாங்கல்ல, அங்கிருந்து 70 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாங்களே, அப்ப நடந்த சம்பவம். வாஸ்து முடிங்க. மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். மகா கம்பீரமாய், மகா கம்பீரமாய், மகா கம்பீரமாய். இருந்து இல்லாமல் போன ஆராதனை திரும்ப வந்துச்சு. இருந்து இல்லாமல் போன துதி பாட்டு திரும்ப வந்துச்சு. இருந்து இல்லாமல் போன ஆவிக்குரிய அனுபவம் திரும்ப வந்துச்சு. கையை கொட்டி கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, உயிர்ப்பிப்பாராக. இருந்து இல்லாமல் போன அந்த ஆராதனை திரும்ப வருவதாக. அந்த ஜெபம் திரும்ப வருவதாக. அந்த இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், முழங்கால் ஜெபம், கண்ணீர் விட்ட ஜெபம் திரும்ப வருவதாக. இருந்து இல்லாமல் போன துதி பாட்டு போடு போடு போடு. கவனிங்க, அன்னைக்கு பாட சொல்லும் பொழுது பாட முடியல, ஏன்னா எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப வசனம் சொல்லுது, புகழ்ந்து துதிச்சாங்க, மாறி மாறி பாடுனாங்க. மாறி மாறி பாட்டு பாடி கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். இருந்து இல்லாம போன ஆராதனை வந்துருச்சா? இருந்து இல்லாம போன துதி பாட்டு வந்துருச்சா? அது ஜெபம் வந்துருச்சா? இது உண்மைன்னா இந்த ஆராதனையில நம்புற அத்தனை பேருக்கும் அது திரும்பி வருது. அத்தனை பேருக்கும் திரும்பி வருது. இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியம் மறுபடியும் திரும்பி வருது, திரும்பி வருது. அந்த அபிஷேகத்தை ஊற்றுவாராக, அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றுவாராக, அந்த பலத்தை கர்த்தர் தருவாராக. உன் முழங்கால்ல தேவ வல்லமை இறங்கட்டும். உன் சிரசின் மேல ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தின் ஆவி முழங்கால்ல ஊற்றப்படுவதாக, தலையின் மேல் ஊற்றப்படுவதாக. இப்பொழுது வாலிபர்கள் மேல, வாலிபர்கள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, தம்பிமார்கள் மேல அந்த ஜெபத்தின் ஆவி தெய்வமே ஊற்றுவீராக. நம்புறீங்களா? இதுக்கு தானே காத்திருந்தீங்க, இதுக்கு தானே நீங்க விரும்புனீங்க. வரோம் வரோம். இனி உங்க வீட்டுல 24 நேரமும் துதி சத்தம் கேட்கும்படி, ஜெப சத்தம் கேட்கும்படி கர்த்தருடைய ஆவியான ஊற்றப்படுகிறாரு. துதியின் ஆவினாலும் ஜெபத்தின் ஆவினாலும் மறுபடியும் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. எங்க இல்ல, உள்ளதான் கிடக்கு, உள்ளதான் இருக்கு. மேல ஒரு பாறை விழுந்து மூடி கிடக்கு, மேல ஏதோ ஒரு பிரச்சனை விழுந்து அழுத்தி கொண்டிருக்கு. இப்போ காவியானவர் இறங்குவார் பாரு, அந்த சுக்குநூரை உடைஞ்சு போகும் பாரு, அது உயிர்ப்பிக்கப்படும். மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிய ஒரு பள்ளத்தாக்க கூட்டு போறாரு. அங்க போய் எசேக்கியேலே, நீ என்னத்தை பார்க்கிற? 37:1 என்னத்தை பார்க்கிறேன்னு கேட்டாரு. 37:1 எசேக்கியேல்ல, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார்.
ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு போறாரு. அந்த பள்ளத்தாக்கு பேரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அது எப்படி கடந்துச்சா? அடுத்த வசனம். அதுக்கு அடுத்த வசனம். இதோ பள்ளத்தாக்கு வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. ரொம்ப இருக்கு, அதிகமா இருக்கு, ஏகப்பட்ட எலும்பு இருக்கு. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. என்ன எலும்பு? உலர்ந்த எலும்பு. சொல்லுங்க, என்ன எலும்பு? உலர்ந்த எலும்பு. போதும். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிக்கணும்னு, இப்ப என்ன கவனிக்கணும்? இந்த சம்பவம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் தீர்க்கதரிசிய பள்ளத்தாக்கு, எலும்புகள் நிறைஞ்ச பள்ளத்தாக்கு. அங்க அதுக்குள்ள எலும்புகளா கிடக்கு, எலும்பு கூட கிடக்கு. அங்க கொண்டு போற, நிறுத்துறாரு. நீ என்ன பாக்குற? எலும்புகளை பாக்குறேன். அது எப்படி இருக்கு? உலர்ந்து போயிருக்கு. இது ஒரு காலத்துல எப்படி இருந்த எலும்பு தெரியுமா? எசேக்கியேல, ஒரு காலத்துல ஒரு சேனையை போல இருந்த எலும்பு, ஒரு காலத்துல துடிப்புடன் செயல்பட்ட எலும்பு, ஒரு காலத்துல வேகமாய் போன ஒரு எலும்பு, ஒரு காலத்துல இந்த எலும்புகள் அவ்வளவு தீவிரமாக செயல்பட்டது. அன்றைக்கு இந்த எலும்புகள் மிகப்பெரிய சேனையாய் நின்றது. இன்னைக்கு இது உலர்ந்து போயிருக்கு, இருந்து இல்லாம போன எலும்பு. யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள். அன்னைக்கு அவங்க. இன்னைக்கு இந்த எலும்பை போலவே ஒரு சிலர் துடிப்புடன் இருந்தவங்க, சேனையா நின்றவர்கள், அல்லேலூயா, முன்னணியில் நின்றவர்கள், கர்த்தருக்காக ஓங்கிய புயத்தோடு செயல்பட்டவர்கள், கர்த்தருக்காக முழக்கமிட்டவர்கள், முழங்கினவர்கள், கர்த்தருக்காக எதையும் பாராமல், பசி பட்டினி பாராமல், வெயில் மழையை பாராமல், எந்த பஞ்சத்தையும் பாராமல், நஷ்ட கஷ்டத்தை பாராமல், அவமானத்தை பாராமல், நிந்தனையை பாராமல், எல்லா வேதனை அனுபவித்துக் கொண்டு கர்த்தருக்காக துடிப்புடன் சேனையை போல வேகத்தோடு வீரத்தோடு செயல்பட்ட சிலர் இந்த எலும்புகளை போல உலர்ந்து போய் கிடக்கிறது. என் ஆண்டவர் நல்லவர். ஏன் தெரியுமா? உயிரோட இருக்கிற அந்த எலும்புகளுக்கு, உயிரோடு இருக்கிற இஸ்ரவேல் கூட்டத்துக்கு கர்த்தர் இந்த எசேக்கியேலை அழைச்சிட்டு போகல. உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள கர்த்தர் எசேக்கியேலை அழைச்சிட்டு போறாரு. புரியல தானே? ஆண்டவர் இந்த கண்டிஷன்ல நீங்களும் நானும் குழி தோண்டி புதைக்கிற கண்டிஷன். ஆனா அந்த இடத்துக்கு தீர்க்கதரிசியை கொண்டு போறாரு. அப்படின்னா நோக்கம் என்ன தெரியுமா? உலர்ந்து போயிருந்தாலும் அந்த எலும்புகளை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த எலும்புகளை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. கவனிங்க 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 கவனிங்க. இந்த கண்டிஷன்லையும் சிலர் ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்களா? இந்த நிலைமையிலையும் இப்ப கர்த்தர் உங்களோடு பேசுறாருல. என்ன தெரியுமா? நீங்க உலர்ந்து போயிருந்தாலும் உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு, கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீ உலர்ந்த எலும்புன்னு கர்த்தர் தூர வைக்கல, ஆண்டவர் தூர போட விரும்பல. உன் மேல கர்த்தருக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் ஒரு நோக்கம் இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் கரத்துல பயன்பட்டு அப்புறம் பயன்படாம போனதை தூர போட மாட்டாரு, உயிர்ப்பிப்பாரு. இந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தர் கொண்டு போனார்னா அதை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு. இன்னைக்கு உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்காருல்ல, உங்களை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க உலர்ந்து போயிருந்தாலும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உலர்ந்து போயிருந்தாலும், உங்க சரீரம் செதஞ்சு போயிருந்தாலும், உங்க குடும்பம் சின்ன பின்னமா இருந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கு, உயிர்ப்பிக்கிற தேவன். எதுக்கு ஆண்டவரே இவ்வளவு உலர்ந்து போனதுக்கு அப்புறமும் எதுக்கு இந்த எலும்புக்கு தீர்க்கதரிசி அனுப்புறீங்க? எதுக்கு இந்த எலும்புகளுக்கு வார்த்தையை உரைக்கிறீங்க? எதுக்கு இந்த எலும்புகளுக்குள்ள ஆவியை நீங்க ஊதுறீங்க? எதுக்கு இந்த எலும்புகளை குறிச்சு நோக்கம் வச்சிருக்கிறீங்க? இன்னும் இந்த எலும்பை உயிர்ப்பிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல இந்த எலும்பு எனக்காக செயல்பட்டது. ஒரு காலத்துல இந்த எலும்புகள் எனக்காக ஓடினது. ஒரு நாள் எனக்காக இந்த எலும்புகள் துடிப்புடன் செயல்பட்டது. இங்க இருக்கிற உங்களில் என்னைக்கோ நீ அணைஞ்சு போயிருக்கணும், என்னைக்கோ கறிக்கட்டையா போயிருக்கணும், என்னைக்கோ புதைக்கப்பட்டிருக்கணும். ஏன் இன்னும் கர்த்தர் விடலை தெரியுமா? இன்னும் நீ உலர்ந்து போனாலும் உன்கூடைய தெய்வம் இன்னும் இடைப்படுறாரு தெரியுமா? இன்னும் உன்னை விட மாட்டேன்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? அன்றைக்கு நீ ஓடின ஓட்டத்தை கர்த்தர்
கத்தர் மறக்கல. அன்னைக்கு உன் ஜெபத்தை கத்தர் மறக்கல. அன்னைக்கு உன் விசுவாசத்தை கத்தர் மறக்கல. உன் ஊழியத்தை கத்தர் மறக்கல. உன் முழங்கால் உழைச்சத கத்தர் மறக்கல. நீ கத்தருக்காக கத்துவத கத்தர் மறக்கல. அன்னைக்கு இருந்த கொஞ்ச பலத்துல, கவனிங்க கவனிங்க கவனிங்க, கொஞ்ச பலத்துல அந்த கொஞ்ச பலத்துல அவருக்காக நீ ஓடுனல, கத்தர் அதை மறக்கல. அவைகளின் நிமித்தம் நல்லா இருக்கும் போது நீங்க ஓடுனீங்களே, நல்லா இருக்கும் போது கத்தருக்காக நீங்க வாழ்ந்தீங்களே, அவைகளின் நிமித்தம் உலர்ந்து போன இந்த நாட்களில் உங்களை தேடி வர்றாரு, உங்களை உயிர்ப்பிக்க போறாரு. ஆவியானவர் அப்பொழுது சபை மேல இறங்குவார். வார்த்தை உரைக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படுவ. கையை உயர்த்தி கத்தருக்கு நன்றி சொல்ல போற. ஆதி ஜபம், ஆதி அன்பு, ஆதி முழங்கால், ஆதி வைராக்கியம், ஆதி ஊழியம் நான் மறக்கல. எனவே அவைகளின் நிமித்தம் மீண்டும் உன்னை உயிர்ப்பிப்பேன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வாரேன்னா, கொஞ்சம் இந்த வாலிபர்கள் நல்லா கவனிங்க, நடு வயது உள்ளவங்களும் கவனிங்க. நல்லா இருக்கும் பொழுதே நல்லா ஓடுங்க கத்தருக்காக. சரீரத்தில் பலன் இருக்கும்போது நல்லா ஓடுங்க, பலன் இருக்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஊழியம் செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க. முடியும் பொழுது உபவாசம் பண்ணுங்க, முடிகிற நாட்களே உபவாசம் பண்ணுங்க. சரீரம் நல்லா இருக்கிற நாட்கள் எல்லாம் செய்யுங்க. உங்க கைக்கு நேரிடுகிறது எதுவோ முழு பலத்தோடு செய். நல்லா பலன் இருக்கும் பொழுது நேர் முழங்கால ஜெபம் பண்ணு, நேர் முழங்கால பைபிளை வாசி, நேர் முழங்கால கண்ணீர் விட்டு ஜெபி. பலன் இருக்கும் பொழுது நம்ம நல்லா ஓடணும்னா, எனக்கு பலன் இல்லாம நான் உலர்ந்து போய் குப்புற நான் கடக்கும் பொழுது அந்த நாட்களின் நிமித்தம் கத்தர் அந்த மறுபடியும் உயிர்ப்பிப்பாரு. பலன் இருக்கும் போது பிரதர் சிஸ்டர் நேர் முழங்கால ஜெபம் பண்ணி பழகு. வாலிப தம்பி, வயசானவங்களை நான் ஒன்றும் சொல்லலை, பலவீனப்பட்டவங்க நான் ஒன்றும் சொல்லலை. வாலிபர்கள் கவனிங்க, பலன் இருக்கிறவங்க கவனிங்க, முடிஞ்சவங்க கவனி. ஜெபம் நேர் முழங்கால பண்ணி பழகு. அந்த அரைக்கால் ஜெபம், முக்காக்கால் ஜெபம், காக்கால் ஜெபம் வேண்டாம். பெட்டில் இருந்து நீ எழும்புன உடனே தரையில் முழங்கால போட்டு பழகு. சில ஆட்கள் ஜெபம்னா என்ன தெரியுமா, காலையில் எழும்பணும்னு நினைப்பாங்க, அதிகாலை ஜெபத்துக்கு எழும்ப முடியாது. அலாரத்தை வைப்பாங்க, அதை ஒரு அமுக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3/4 மணி நேரம் படுத்துட்டு காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் மணியை பார்த்து டைம் ஆச்சு, ஆண்டவரே ஆத்திரம் தோத்திரம் ஆமீன் போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் நிலைமையை அறிவார், என் நேரத்தை அறிவார், என் சூழ்நிலை அறிவார், என் பலவீனத்தை அறிவார். நீ யாருன்னு அவர் நல்லா அறிவார். நீ ஒரு ஏமாத்து வேலை. அப்படியே அந்த பஞ்சுமத்திலேயே உக்காந்துக்கிட்டு அப்படியே குப்புற. இது அர்த்தம் தெரியுமா? முதல்ல மல்லாக்கப்படுத்துவோம்னா இப்போ குப்புறப்படுத்துவோம், அவ்வளோதான். பொசிஷனை மாற்றிருக்க. இதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. பெட்டை விட்டு இறங்கி ஜெபம் பண்ணணும். வாலிபர்களுக்கு சொல்றேன், வாலிபர் தங்கச்சி கவனி, அப்படியே முழங்காலே 2 ஆட்டம் ஆடிட்டு போயிடக்கூடாது. தோத்துறோம் இறங்கு, பெட்டை விட்டு தூரப்போ, பல்ல விளக்கு, மூஞ்சே கழுவு, முழங்கால போடு. முழங்கால் போடுன்னு கீழே தலைவாணியை போடக்கூடாது. அதுக்கு நீ பெட்டை விடு, அதுக்கு பெட்டி எவ்வளோ தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்காக சின்ன சின்ன காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிறாரு, ஆண்டவர் கவனிக்கிறாரு. பலன் இருக்கும் பொழுது நல்லா ஓடிரு, நல்லா ஜெபம் பண்ணிரு, நல்லா பண்ணிரு. பலன் குன்றி அல்லது தடுமாறி உலர்ந்து தூர போடப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் மேல இருந்து பார்த்து அந்த நாட்களை யோசிப்பாரு. அன்னைக்கு எப்படி ஓடுன கால், எப்படி ஜெபிச்ச கால், எப்படி கதறின வாய், எப்படி குமரி அழுத கண்கள், அவைகளை மனதில் கொண்டு வந்து
வந்து உன்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பாரு, உன்னை மறுபடியும் வெளியே கொண்டு வருவாரு. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஆவிய அனுப்புவாரு. உயிரடையும். இப்போ இந்த கண்டிஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்புவாராக. கர்த்தர் தம்முடைய ஆவிய சபைக்குள்ள அனுப்புவாராக. உயிர் அடையட்டும். ஜெபம் உயிர் அடையட்டும். உபவாசம் உயிர் அடையட்டும். வைராக்கியம் உயிர் அடையட்டும். அல்லேலூயா. இரவு ஜெபம் உயிர் அடையட்டும். ஊழியம் உயிர் அடையட்டும். தரிசனம் உயிர் அடையட்டும். அல்லேலூயா. இந்த நிலைமை நீடிக்க கர்த்தர் விட மாட்டாராக்கும். பாருங்க, ஆண்டவர் நினைப்பூட்டுறார். யாரோ சொல்லிக்கிட்டு நடக்க வீட்டில் அம்மா அப்பாவோடு உங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. நீ இப்படித்தானே உட்காந்து ஜெபம் பண்ற. நான் அவங்க உன் வயசுல முழங்கால் நின்றுப்பாங்க, உன் வயசுல கண்ணீர் விட்டுருப்பாங்க. அவங்களோடு யாரோ ஒப்பிட்டு சண்டை போட்டு நடக்க வீட்டில் ஒழுங்கார். அவங்க உன் வயசுல நல்லா கதறி இருப்பாங்க, உன் வயசு நல்லா உழைச்சிருப்பாங்க, உன் வயசுல பலத்தோடு அவங்க கர்த்தருக்கு உண்மையா ஜெபிச்சிருப்பாங்க, முழு பலத்தோடு செலவழிச்சு கர்த்தருக்கா வாழ்ந்திருப்பாங்க. அம்மா எப்படி இருக்கா, அப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அம்மா படுத்துக்கிட்டு ஜெபம் பண்றா, அவன் நான் இருப்பேன். அந்த பேச்சை விட்டு உன் அம்மா அப்பாவோடு உன்னை ஒப்பிடுறத விட்டு. அவங்க எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியாது. சொல்லி கொடுக்கறத கேட்டு அதன்படி ஒப்பு கொடுத்து பாரு. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறாரு. சோம்பேறித்தன ஜபம், அறகுற ஜபம், இல்லை அவசர ஜபம், இதெல்லாம் இன்னையோட மூட்டை கட்டு தூர போட்டுட்டு கரையை செலுத்து. கரையை செலுத்தாம ஆண்டவர் தரமாட்டேப்பா. என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் இன்னைக்கு வந்த விசுவாசிக்கு. ஆனா ஏன்ட்ட கடுமையா நினைப்பாரு. கரையத்தை வாங்காம திரும்ப தரமாட்டாரு. நானும் அந்த அன்னைக்கு எதுவுமே பார்க்காம என் கையில நிறைய கொடுத்தாரு. இன்னைக்கு அப்படி கொடுக்க மாட்டேன்டா. இன்னைக்கு நீ கரையை செலுத்தினா தான் கொடுப்பேன் உனக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்து இல்லாம போனதை உயிர்ப்பிச்சாரு. இந்த சேனை இருக்கு பாருங்க, எலும்பு இருக்கு பாருங்க, அன்னைக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறுபடியும் அதுக்குள்ள ஆவியை அனுப்புனாரு, வார்த்தையை உரைத்தாரு. என்ன நடந்துச்சு? எலும்புகள் உருவாகின, சதைகள் உருவாகின, ரத்தங்கள் ஓட ஆரம்பித்தது. ஆவியானவர் வந்து ஊதினாரா, பெரிய சேனையா எழும்பி நின்றது. மறுபடியும் இருந்து இல்லாமல் போனதை மறுபடியும் உயிர்ப்பித்தாரு. கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு அடுத்த மூணாவது சாயங்காலம் பார்க்கலாம். இருந்து இல்லாம போனதையும் உயிர்ப்பிப்பாரு. ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஒருபோதும் இல்லாததை உயிர்ப்பிப்பாரு. 4:19 ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அங்க ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. இங்க வசனம் சாராளுடைய கற்பம் செத்து போனது. வசனத்துல கடைசி முடியும் போது வருது பாருங்க, சாராளுடைய கற்பம் செத்து போனது. அங்க யாரு எது செத்து போச்சு? ஆபிரகாமுடைய சரீரம். அது இருந்து இங்க எது செத்து போச்சு? சாராளுடைய கற்பம். இது இருந்து இல்லாம போனது இல்ல. இந்த கற்பத்துல இதுவரைக்கும் எந்த நன்மையுமே வரல. இந்த வயசு வரைக்கும் இந்த கற்பத்துல ஒரு பிள்ளை பூச்சி வரல, ஒரு நன்மை கூட வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் எந்த நன்மையுமே பார்க்கல. இதுவரைக்கும் எந்த நன்மையுமே பார்க்கலங்கிறதுனால இனிமேயும் பார்க்க போறது இல்லைன்னு அதுக்கு முடிவு கட்டியாச்சு. இதுவரைக்கும் பார்க்கல, நெவர். இனிமேயும் பார்க்க போறது இல்லை, எவர். இவ்வளவு வயசு வரைக்கும் நான் எந்த நன்மையுமே பார்க்கல பாஸ்டர். என் பிள்ளைங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எதிர்காலத்துல, சரீரத்துல, பொருளாதாரத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, சபையில இதுவரைக்கும் எந்த நன்மையுமே பார்க்கல.
என் பிள்ளை வாழ்க்கையில, என் குடும்பத்துல, எதிர்காலத்தில் இதுவரைக்கும் நான் பார்க்கல. இவ்வளவு வயசானதுனால இனிமேயும் பார்க்க போறது இல்ல. நெவர் எவர். இதுவரைக்கும் பார்க்கல, நெவர். இனிமேயும் பார்க்க போறது இல்ல, எவர். இப்படிப்பட்ட கற்பத்தை கர்த்தர் உயிர்ப்பித்தார்ல. இதுவரைக்கும் நன்மையை பார்க்காத அந்த கற்பத்துல ஒரு நன்மையை பார்க்க வச்சார்ல. ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை வயசு ஆகியும் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒத்த நன்மையை பார்க்கல அப்படின்னு சொல்லுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் நடக்கல, இனிமே நடக்க போகிறது இல்லைன்னு செத்து போன நிலைமையில இருக்கிற அந்த காரியம் எதுவானாலும் பரவாயில்ல, அதையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவன், அதையும் தேவன் உயிர்ப்பிக்கிறவன். உயிர்ப்பிச்சாரா இல்லையா? உயிர்ப்பிச்சாரு தானே. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு கடல் உண்டு. அந்த கடலுக்கு பேரு சவக்கடல். செங்கடல் இல்ல, சவக்கடல். செங்கடல்ங்கிறது அது என்ன கடல் சொல்லுங்க? எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ரெண்டாய் பிரிந்ததுல அந்த கடலுக்கு பேர் என்ன பேரு? இஸ்ரவேல் தேசத்துல மேல கலிலேய கடல் உண்டு, நடுவுல யோர்தான் ஓடும், கீழே ஒரு கடல் உண்டு. வீட்டில் போய் உங்கள் மேப்பை எடுத்து, பைபிளுக்கு ஒரு மேப் இருக்கும், அதை எடுத்து பாருங்க. இப்போ எடுக்க வேண்டாம், இப்போ இங்கே இருங்க, அங்கே போயிடாங்க. அதை பார்த்த உடனே அப்புறம் ஒன்று தோணும், அங்கே போகணுன்னு ஒரு எண்ணம் வரும். இப்போ இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த கடலுக்கு ஒரு பேர் உண்டு, சவக்கடல். வசிக்கிறீங்களா? 47 எசேக்கியேல் 47:8. அந்த கடலை குறித்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்து இருக்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் 8வது வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவருக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தை சொல்லுங்க. அதன் தண்ணீர், அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும், அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சவக்கடல்ல ஒரு ஜீவன் கூட பிழைக்க முடியாது. உப்புக்கடல், சவக்கடல், ஆங்கிலத்தில் டெட் சீம்பாங்க. எந்த உயிரினம் அதுக்குள்ள போனாலும் செத்து போயிடும். எந்த உயிரினமே வாழ முடியும். ஆங்கிலத்தில் டெட் சீன் கொடுத்துருக்காங்க, தமிழ்ல சவக்கடல் அதுக்கு பேரு. ஐயா, உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து, சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த சவக்கடல்ல ஒரு 1000 மீன் கூட பிழைக்காது. ஒரு மீன், எந்த ஜீவராசியும் பிழைக்க முடியாது. அவருடைய தன்மை வேறு, அடர்த்தியானது, உப்பு தன்மை அதிகம். நீங்க போய் அதில் விழுந்தீங்கன்னா மூழ்க மாட்டீங்க, மிதப்பீங்க. அவ்வளவு அடர்த்தியா இருக்கும் அந்த தன்மை, அவ்வளவு கெட்டுப்போன தன்மை. ஒரு சின்ன ஜீவராசிகளும் அந்த கடல்ல வாழ முடியாது, வாழல. இப்போ வரைக்கும் கிடையாது, இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் வரப்போகிறது. 1000 வருட அரசாட்சியில கர்த்தர் எருசலேமை மையமாய் வைத்து தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட போகுது. அந்த நதி, அந்த சவக்கடல் சொல்லப்பட்ட டெட்சிக்குள்ள அந்த தண்ணீர் போய் பாயுமா? அந்த தண்ணீர் போய் விழுந்த அடுத்த நிமிஷத்திலேயே அந்த சவக்கடல் ஆரோக்கியமாகும். அந்த கடல் மறுபடியும் உயிரடையும். அந்த கடல் மறுபடியும் அதுல ஏராளமான நன்மைகள் வரும். பல ஜீவராசிகள் அதுக்குள்ள பிழைக்கும்படி அது உயிரடையும். உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கடல்ல ஒரு நன்மை கூட இல்லை, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஒரு நாள் தம்முடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற நதியை அந்த கடலுக்கு நேராய் அனுப்புவாரா? அந்த நதி ஓடி வருமா? அந்த கடல்ல போய் பாயுமா? பாய்ஞ்ச உடனே அந்த தண்ணீருடைய தன்மை மாற்றப்படும், உயிரடையும், ஆரோக்கியமடையும். ஒரு நன்மையும் பார்க்காதிருந்தது பல நன்மையை பார்க்க போகிறது. இங்க இருக்கிற சில பிள்ளைங்களுக்கு இது நடக்க போகிறது. சவக்கடலை மாதிரியே வாழ்க்கையில இதுவரைக்கும் அது
உண்டாக்கப்பட்ட நாள்ல இருந்து இங்க இருக்கிற நம்ம பிறந்த நாள்ல இருந்து ஒத்த நன்மை என் வாழ்க்கையில வரல, முளைச்சு வரல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கலன்னு சொல்றீங்களே, ஆராதனைக்கு வந்து கொண்டே இருக்கிறீங்களே, ஒரு நாள் ஆராதனை உங்களை கர்த்தர் சந்திக்கிற ஆராதனையாய் மாறும். ஆமென். அந்த நதி, பரிசுத்த ஆவியானவரின் நதி உங்க வாழ்க்கையில பாய்ந்து வரும், உங்க வாழ்க்கையில ஊடுருவி வரும். கர்த்தர் தம்முடைய நதியை உங்க மேல அனுப்புவார் பாரு. உயிர் அடையும், உயிர் அடையும், நன்மைகளை பார்ப்பீர்கள். ஆமா, இதுவரைக்கும் பார்த்திராத நன்மைகளை பார்க்கும்படி கர்த்தர் உயிர்ப்பிப்பாரு. இருந்து இல்லாம போனதையும் உயிர்ப்பிச்சு பார்க்க வைப்பாரு. இதுவரைக்கும் எந்த நன்மையுமே பார்க்காவிட்டாலும் அதையும் உயிர்ப்பிப்பாரு. இருந்து இல்லாம போன ஆபிரகாமின் சரீரத்தை உயிர்ப்பிச்சாரு. ஒரு நன்மையை கூட இதுவரைக்கும் பார்க்கலன்னு சொன்ன சாராளுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிச்சாரு. இங்க இருக்கிற தேவ பிள்ளைங்க, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இல்ல பாஸ்டர், உயிர்ப்பிச்சு மறுபடியும் பார்க்க வைப்பாரு. இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை பாஸ்டர், இனி பார்க்க வாய்ப்பு இல்லை பாஸ்டர், உயிர்ப்பித்து பார்க்க வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து சாராள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரா, அவ கூடாரத்துக்குள்ள இருந்து நகைத்தாள். கர்த்தர் சொல்றாரு, நீ நகைச்ச. அவ அதுக்கு பதிலுக்கு என்ன சொன்னா, இல்ல நகைக்கல. ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ நகைத்தாய். அப்ப இவன் என்ன சொல்ற, ஆண்டவற்ற என்ன சொல்றா, போய் சொல்றான். இல்லாததையும் கவனிங்க, இருந்து இல்லாமல் போனதையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியும். இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிற கண்டிஷனையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியும். ஆனா என்கிட்ட ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ நகைச்ச, ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, ஒத்துக்கிட வேண்டியது, அதையும் மறைக்கணும். அவருக்கு மறைவானது என்ன இருக்கு, அவற்றை போய் மறைக்கிறான். இல்ல நகைக்கல, இல்ல நீ நகைத்தாய். அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றா சொல்லுங்க, என்ன சொல்றா சொல்லுங்க, என்ன சொல்றா? ஜானி ஜானி, ஈட்டிங் சுகர், டெல்லிங் லைஸ், ஓப்பன் ஒரு மவுத். அதான் தெரியுதே, அப்புறம் என்ன மறைக்க வேண்டியிருக்கு? இல்ல நீ நகைத்தாய், பொய் சொல்ற. ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல பொய் சொல்லக்கூடாது. ஐயோ பாஸ்டர், நாங்க அப்படிலாம் இல்லை பாஸ்டர், கர்த்தர்ட்ட பொய் சொல்ல மாட்டோம் பாஸ்டர். கர்த்தர்ட்ட பொய் சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட நம்ம யாருமே பொய் சொல்ல முடியாது, கூடாது, பண்ண மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். ஆனா நான் இதை செய்தேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்தோம்னா அதுக்கு பேரும் பொய் தான். ஒப்பு கொடுத்துட்டு அதன்படி வாழாம இருந்தா அதுக்கு பேரும் பொய் தான். நான் இதை செய்வேன் ஆண்டவரே, இப்படி ஜெபிப்பேன் ஆண்டவரே, இப்படி ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, இவ்வளவு கொடுப்பேன் ஆண்டவரே, உமக்காக போவேன் ஆண்டவர், இப்படி கர்த்தருக்கு நீங்க எதெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ அதை செய்றேன்னு சொல்லிட்டு செய்யாம இருந்தா அதுக்கு பேரும் பொய் தான். நீ பொய் சொல்ற. உலகத்துல எல்லாரும் வாரத்துல 7 நாள் பொய் சொல்ற, நீ வருஷத்துல ஒரே ஒரு நாள் 1ஆம் தேதி மட்டும் பொய் சொல்ற, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனாலும் நான் கர்த்தர் சொல்றாரு, இந்த பழக்கம் வேண்டாம். சொல்லிட்டு செய்யாம இருக்கிற பழக்கத்தை நீ மாத்து, உன்னை ஒப்புக்கொடு, அர்ப்பணி, அர்ப்பணத்துல நிலைத்திரு. இருந்து இல்லாம போனதும் திரும்ப வரும். இதுவரைக்கும் இல்லாத நன்மையும் கர்த்தர் பார்க்க வைப்பாரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க? என்னங்க இதுவரைக்கும் இருந்த உற்சாகம், சுறுசுறுப்பு எல்லாம் இப்போ குறைஞ்சு போச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. இதுதான் விஷயங்கிறது. கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. இதை நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இல்லை ஆண்டவரே, இனிமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டேன், விட்டதை தொட மாட்டேன், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க மாட்டேன். 2 விஷயம், விட்டதை தொடக்கூடாது, செய்யணும்னு சொன்னதை செய்யாமல் இருக்கக்கூடாது. இந்த 2ஐயும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன்? எளிமணிப்போமா, எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிற அர்ப்பணத்தை மட்டும் நீங்க கொடுத்துருங்க. அது இருந்து இல்லாம போனாலும் திரும்ப வரும். இதுவரைக்கும் பார்க்காம இருந்தாலும் கர்த்தர் திரும்ப அதை கொண்டு வருவாரு. ஆண்டவரே,
வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே வாழ கிருபைதாங்க. இந்த வார்த்தையின்படியே ஜனத்தை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படியே ஜனத்தை உயிர்ப்பீங்க. சிலர் உண்டு, இருந்து இல்லைன்னு சொல்றவங்க, அவங்களுக்கும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. சிலர் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, அவங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உயிரடைய செய்து பார்க்க வைப்பீர். நீர் பெருக, நாங்கள் சிறுக வேண்டும். ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.